உலகில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணியாக எலிசபெத் பிளாக்வெல் அறியப்படுகிறார். அதற்கு முன்னர் பல நாடுகளில் பெண்கள் மருத்துவராக இருந்தாலும் அவர்கள் அதை கல்வியாக பயின்று பட்டம் பெறவில்லை. 1821ஆம் ஆண்டு பிப்ரவரி 3 இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டலில் சாமுவேல் பிளாக்வெல் மற்றும் ஹன்னா தம்பதியருக்கு பிறந்த 9 குழந்தைகளில் 3வது குழந்தைதான் எலிசபெத். அவரது உடன் பிறந்தவர்களில் எமிலி பிளாக்வெல் அமெரிக்காவில் மருத்துவ பட்டம் பெற்ற 3வது பெண் ஆவார். எலிசபெத்தின் தந்தை சாமுவேல் பிளாக்வெல் ஒரு சீனி சுத்திகரிப்பு ஆலையை நடத்தி வந்தார். சாமுவேல் தனது 4 மகன்களைப் போலவே தனது 5 மகள்களையும் கல்வி பயில வைத்தார். வறுமையின் காரணமாக சாமுவேல் 1832இல் பிரிஸ்டலில் இருந்து நியூயார்க்கிற்கு குடும்பத்தோடு குடிபெயர்ந்தார். பின்னர் 1838இல் சின்சினாட்டிக்கு குடிபெயர்ந்தனர். எலிசபெத்திற்கு 17 வயதாக இருந்தபோது அவரது தந்தை இறந்து போனார். வருமானத்திற்காக எலிசபெத் ஹன்னா மரியன் ஆகியோருடன் இணைந்து இளம் பெண்களுக்கான ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளுக்கான கல்வி நிலையம் ஒன்றை தொடங்கினார். பின்னர் எலிசபெத் மருத்துவக் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார். பாலின பாகுபாட்டினால் நியூயார்க்கில் உள்ள ஜெனீவா மருத்துவக் கல்லூரியை தவிர அவர் விண்ணப்பித்த மற்ற அனைத்து கல்லூரிகளிலும் நிராகரிக்கப்பட்டார். ஜெனீவா கல்லூரியில் ஆண் மாணவர்கள் எலிசபெத் படிக்க ஏதுவாக ஆதரவாக வாக்களித்தனர். இவ்வாறு 1847இல் எலிசபெத் பிளாக்வெல் அமெரிக்காவில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். ஜனவரி 23, 1849இல் மருத்துவ பட்டமும் பெற்றார். ஏப்ரல் 1849இல் பட்டம் பெற்ற 3 மாதங்களுக்கு பிறகு அமெரிக்க மருத்துவ இதழில் அவர் எழுதிய டைபாய்டு காய்ச்சல் பற்றிய ஆய்வுக் கட்டுரை முதல் முறையாக ஒரு பெண் மாணவியால் வெளியிடப்பட்ட மருத்துவ கட்டுரையாகும். மருத்துவ பயிற்சிக்காக பாரிஸ் சென்ற அவர் ஒரு பொது மகப்பேறு மருத்துவமனையில் பயின்றார். அப்போது ஒரு நோயாளியிடமிருந்து நோய் தொற்று ஏற்பட்டதால் ஒரு கண்ணில் பார்வை இழந்து போனார். பின்னர் லண்டனுக்கு சென்று செயின்ட் பர்த்தலோமேவ் மருத்துவமனையில் புகழ்பெற்ற புளோரன்ஸ் நைட்டிங்கேலுடன் பணிபுரிந்தார். நியூயார்க்கிற்கு திரும்பிய அவர் தன் சகோதரி எமிலியுடன் சேர்ந்து 1857இல் ஏழை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக நியூயார்க் மருத்துவமனையை திறந்தார். முழுவதும் பெண்கள் பணிபுரிந்த உலகின் முதல் மருத்துவமனை இதுதான். பின்னர் மருத்துவமனையை மேம்படுத்தி பெண்கள் மருத்துவ பயிற்சியை மேற்கொள்ளும் இடமாக மாற்றினார். பெண் பார்வையாளர்களுக்கு பெண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தொடங்கினார். இதற்கிடையே அமெரிக்க உள்நாட்டு போரின் போது செவிலியர்களை ஒழுங்கமைப்பதன் மூலம் குறிப்பிடத்தக்க பங்கை எலிசபெத் கொண்டிருந்தார். மேலும் அவரது மருத்துவமனையானது பெண்களுக்கான மருத்துவக் கல்லூரி திட்டத்தை உருவாக்கியது. பெண்களுக்கு மருத்துவ கல்வியை நிறுவ முயற்சிக்க எலிசபெத் பிரிட்டனுக்கு சென்றார். ஜூலை 1869இல் அவர் பிரித்தானியாவுக்கு பயணம் செய்தார். பலவித முயற்சிகளுக்கு பின் 1874ஆம் ஆண்டில் எலிசபெத் லண்டனில் ஒரு மகளிர் மருத்துவக் கல்லூரியை சோபியா ஜேக்ஸ் பிளாக்குடன் நிறுவினார். வாழ்நாள் முழுக்க பல பெண்களை மருத்துவராக்கிய எலிசபெத் பிளாக்வெல் உலகம் வியந்த பெண்மணிகளில் ஒருவராக இன்றும் போற்றப்படுகின்றார்.